இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு வெற்றிக்கான ஒரு ரகசியம், எ சீக்ரெட் ஃபார் சக்சஸ். வசனம் யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். பாருங்க, மோசேயால் அந்த வாக்குறுதி அளிக்கப்பட்ட தேசத்துக்குள் நுழைய முடியவில்லை. ஆனால் தேவன் யோசுவாவை எழுப்புகிறார். அதாவது அடுத்த தலைமுறையை வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த தேசத்துக்கு வழிநடத்தி செல்ல யோசுவாவுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். அப்போ தேவன் யோசுவாவுக்கு பாருங்க, ஒரு பெரிய அனுபவத்தை அவர் கொடுக்கல. என்ன கொடுக்குறாரு? ஒரு செயல்முறையை, அதாவது வெற்றிக்கான ஒரு ரகசியத்தை அவருக்கு அளிக்கிறார். அதை தான் பாருங்க இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். என் வார்த்தை உன் வாயிலிருந்து விலகாதிருக்க வேண்டும். இதில் எழுதியிருக்கபடியெல்லாம் நீ செய்யும்படி இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும், அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை நான் கேஜேவி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தமிழ் மொழியாக்கத்தில் நான் படிக்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயிலிருந்து விலகாதிருக்க வேண்டும், அதில் எழுதியிருக்கிற யாவற்றின்படியும் நீ செய்யும்படி இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும், அப்பொழுது உன் வழி செழிப்பாகும், அப்பொழுது நீ நல் வெற்றி பெறுவாய். ஹல்லேலூயா. பாருங்க, வெற்றிக்கான ஒரு ரகசியம் எது? தேவனுடைய வார்த்தை நம்ம வாயில் இருந்து அது விலகாமல் இரவும் பகலும் அதை தியானித்து பாருங்க, நம்ம இருதயத்தில் அவருடைய வார்த்தையை நிரப்பும் பொழுது நம்மளுடைய உள்ளம் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்க திட்டத்துக்கு ஏற்பா போல அது வழி நடத்தும். அப்போ நம்ம உள்ளம் சரியாக இருந்தால்தான் சரியான அந்த வெற்றியும் வரும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்ம விசுவாசத்தை நிர்ணயிக்கிறது. உதாரணத்துக்கு, நம்ம சில காரியத்தை குறித்து பயந்துருக்கிறோம் அப்படின்னா, ஒரு பயம் உள்ள ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல தேவனுடைய வசனத்தை இல்லை, நம்ம 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுதா, பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை எனக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? இருதயத்தில் வரணும், அது வாயில் பேசணும். அந்த சூழ்நிலையை நம்ம அப்படி தான் மேற்கொள்ளணும். அப்படியாக தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை நம்ம பார்க்க முடியும். அப்போது அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் நீங்கள் தியானித்து அதை வைத்திருக்கும் பொழுது தான் பாருங்கள், அந்த சூழ்நிலை வரப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை வைத்து நீங்கள் மேற்கொள்ள முடியும். அந்த காரியத்தை தான் இங்கே யோசுவாவுக்கு தேவன் சொல்லி கொடுக்குறாரு. நீ என்னுடைய வசனத்தை, என்னுடைய கட்டளைகளை, என் பிரமாணத்தை உன் வாயை விட்டு விலகாமல் வை என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த தியானம் என்பது வசனத்தை வாசிப்பது மட்டுமல்ல, அது நம்மை பற்றிய தேவனுடைய உண்மை என்று நாம் அதை அடையாளமாக ஏற்றுக்கொள்வது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தில் நம்ம அந்த வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை செழிப்பாகும் என்று சொல்லுகிறது. பாருங்க, இந்த செழிப்பு அப்படின்னும் போது நிறைய பேர்கிட்ட ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது. அதாவது இங்கே செழிப்பு என்பது பணம் அல்லது உடைமைகளை மட்டும் குறிப்பதல்ல. ஏன்னா வேதாகமத்தில் செழிப்பு மற்றும் வெற்றி குறித்து இந்த செய்திகளை முதலில் பிரசங்கித்தவரே தேவன் தான் இல்லையா? ஏன்னா அவர் தான் சொல்கிறார் யோசுவாக்கு, என்னுடைய வார்த்தையை நீ இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது உன் வழியெல்லாம் நீ செழிப்பாக இருப்ப என்று சொல்கிறார். அப்படின்னா உன் வாழ்க்கையில் உனக்கு என்னெல்லாம் தேவையோ ஏற்ற டைமில் ஏற்ற காலத்தில் உனக்கு கரெக்டாக நேர்த்தியாக தேவன் அருளுகிறது தான் செழிப்பு. பாருங்கள், இப்படி கூட சொல்லலாம், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உங்கள் பரமபிதா உங்களுக்கு வழங்குவார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம பிதா நமக்காக வைத்திருக்கோம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் நமக்கு எந்த குறையும் இருக்காது. நம்ம வாழ்க்கையை நம் செழிப்பானதாக மாற்றிக்கொள்வோம். ஆமென். பாருங்கள், இது யோசுவாவுக்கு மட்டும் இல்லை, நமக்கு கூட தேவன் சொல்கிறார், நமக்கு ஒரு குறையும் இருக்காது. நமக்காக தேவன் வைத்திருக்கும் அந்த நன்மைகளை, அந்த அற்புதங்களை, அதிசயங்களை, தேவைகளை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம், நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். நம்ம வழியெல்லாம் செழிப்பாக போக்குகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம என்ன செய்தாலும் தேவன் நமக்கு கொடுத்த அந்த திறமைகளை நாம் சிறந்ததாக விளங்குவோம். பாருங்கள், 1 யோவான் 5:4 சொல்லுதில்ல, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். அப்போது தேவனால் பிறந்த எவனும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறான். இதுதான் நம்மளுடைய அடையாளம். பாருங்கள், தேவனுக்குள் நம்மளுக்கு இருக்கிற அந்த அடையாளம். தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அன்றைக்கு யோசுவாவுக்கு சொன்ன அதே தேவன் இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை நீ இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், உன் வழியெல்லாம் அது செழிப்பாகும், தேவைகள் சந்திக்கப்படும், உன்னுடைய குறைவெல்லாம் நான் நிறைவாக்குவேன்.
அப்போது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நம்ம தான் விசுவாசிக்கணும். தேவனுடைய வார்த்தை என்றும் மாறாதது. அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். அவர் எனக்கு என்னுடைய சூழ்நிலைகளை அவருடைய வார்த்தையை வைத்து நான் மேற்கொள்வேன். அவர் வார்த்தை எனக்கு போதுமானதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை என்னை தோல்வியில் கொண்டு போகாது. அவருடைய வார்த்தை என்னை வெற்றிக்குள்ளாக நடத்தும். அவருடைய வார்த்தை எனக்கு பரிபூர்ண சுகத்தில் நடத்தும். அவருடைய வார்த்தை என்னை பாதுகாக்கும். அவருடைய வார்த்தை எனக்கு எதெல்லாம் முடியாதுன்ற இடத்துல நான் இருக்கனோ அதெல்லாம் கர்த்தர் எனக்கு சுலபமாக அவர் தயவு மூலமாய் அவருடைய வார்த்தை மூலமாய் என்னை நிரப்புவார், என்னை வழி நடத்துவார், என் தேவைகளை சந்திப்பார். ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லிருக்கிறது, தேவனால் பிறந்தவன் எவனும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறான். அதை நான் விசுவாசிக்க போகிறேன். அந்த வார்த்தையை நான் என் இருதயத்தில் வைக்கப் போகிறேன். என் வாழ்க்கையை என் சூழ்நிலைகள் மாற்றாது. தேவனுடைய வார்த்தையை பற்றிய என்னுடைய வெளிப்பாடு தான் மாற்றும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ என்னுடைய வெற்றி, முழுமையான வெற்றி, உண்மையான வெற்றி வெளிப்புற முயற்சியால் மட்டும் வருவதில்லை. அது தேவனுடைய வார்த்தை என் சிந்தனையை புதுப்பிக்கும் போது தான் வெற்றி என்னிடம் வந்து வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் உங்களுடைய வார்த்தையை நேசிக்கிறோம் ஆண்டவரே. அதே நாங்கள் தியானிக்கிறோம். எங்கள் சூழ்நிலையில் உங்கள் வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் அறிவிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை தேவனுடைய ஞானத்தினால் வழிநடத்தப்படும்படி இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வெற்றியாளன் என்று இயேசுவின் நாமத்தினால் பிரகடனம் பண்ணி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.